பிரைஸ் தி லார்ட். பயத்தை போக்கக்கூடிய 100 ஸ்தோத்திர பலிகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க வாழ்க்கைய பயம், மனக்கலக்கம் அல்லது எதிர்காலத்தை குறித்த பயங்கரமான கவலைகள் உங்களை ஆட்டி படைச்சிருக்கா? மனிதர்கள் தரக்கூடிய தைரியமானது ரொம்ப தற்காலிகமானது. ஆனா தேவனுடைய சமாதானம் எப்பவுமே நிரந்தரமா நம்மோட இருக்கக்கூடியது. இன்னைக்கு உங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய எந்த விதமான பயமா இருந்தாலும் சரி, அந்த பயத்தை விரட்டி அடிக்கக்கூடிய விவிலியத்துல இருக்கக்கூடிய 100 ஸ்தோத்திர பலிகளை தான் நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இந்த 100 ஸ்தோத்திர பலிகளையும் கவனத்தோட கேட்டு முழு மனதோட விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க. உங்களுடைய பயம் நீங்கி தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்புவதை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. வாங்க ஸ்தோத்திர பலிக்குள்ள போலாம். பயத்தை போக்கும் 100 ஸ்தோத்திர பலிகள். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நான் பயப்படாதபடி என்னை மறைத்து காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் அஞ்சாத தைரியத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் பயம் என்னை அணுகாதபடி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படாமல் கர்த்தரை நம்பி இருதயம் நிலையாய் இருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் படுக்கையிலே நான் பயமின்றி அமைதியாய் நித்திரை செய்யும்படி சுகமான உறக்கத்தை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் படுத்து கொள்ளும் போது பயப்படாதிருப்பாய், உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்று வாக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சடனாய் வரும் பயங்கரத்துக்கும் துஷ்டர்களின் பால் கடிப்புக்கும் அஞ்சாதபடி என்னை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கால் பிடிபடாத படிக்கு கர்த்தரே என் நம்பிக்கையாய் இருந்து பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று அறிக்கையிட செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் பயத்தை போக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி நிலைமாறினாலும் பர்வதங்கள் சமுத்திரத்தின் நடுவே அசைந்து விழுந்தாலும் பயப்படும் என்ற திட நம்பிக்கை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் அசைந்தாலும் தேவன் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணி பயத்தை நீக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்களை பூமியின் எல்லை பரியந்தம் ஓய பண்ணி பயத்தின் காரணங்களை அழிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை அக்னியால் சுட்டெரித்து அமைதி தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று என் கலக்கத்தை மாற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பயமுள்ள நாளில் உம்மை நம்புவேன் என்று சங்கீதக்காரனை போல பாட வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் பிடித்து வைத்து என் துயர பயத்தை போக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று உணர செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கால்களை இடறுதலுக்கும் விலக்கி விடுவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன் என்று துதிக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று தைரியம் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்று திட நம்பிக்கை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாக யுத்தம் எழும்பினாலும் நான் தைரியமாய் இருப்பேன் என்று உறுதியை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற பயமற்ற நம்பிக்கை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று தைரியமூட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என் எல்லா பயங்களுக்கும் என்னை விலக்கி விடுவித்தார் என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு சிங்கங்கள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்கிறவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், ஆகையால் என் பயம் நீங்கியது என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதே நல்லது என்று கற்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதே நல்லது என்று வழி காட்டியவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளும் என்னை வளைந்து கொண்டாலும் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை முறியடிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஈக்களை போல என்னை வளைந்து கொண்டாலும் கர்த்தரின் நாமத்தால் அழிக்கப்படுவார்கள் என்று ஜெயம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்பும் ஆனவர் என்று பாட வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் சாவதில்லை, கர்த்தருடைய கிரியைகளை விவரித்து உயிரோடு இருப்பேன் என்று மரண பயத்தை போக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று தேற்றியவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கரம் பிடித்து நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு அவமானம் அடைவார்கள் என்று எதிரி பயம் நீக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் பூச்சியமாகி அழிந்து போவார்கள் என்று தைரியப்படுத்தியவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று எதிர்ப்புகளை மறைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு ஒத்தாசை செய்கிறேன் என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்பட வேண்டாம், புழுவாகிய யாக்கோபே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று தேற்றியவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஒத்தாசை செய்கிறேன் என்று உன்னை மீட்கிறவராகிய கர்த்தர் சொல்கிறார் என்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை கூர்மையான புதிதான போரடிக்கும் கருவியாக்குவேன், மலைகளை மிதித்து நொறுக்குவாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று புயல் பயம் போக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று பாதுகாப்பு அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அக்னியில் நடக்கும் போது வெந்து போகாதிருப்பாய், ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று காப்பாற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை நேசித்தேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வாக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பிலே உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றவாளியாக்குவாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ நிந்தை அடைவதில்லை என்று எதிர்கால பயம் நீக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறப்பாய், உன் விதவைத்தனத்தின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே சீயோனே, உன் கைகள் தளர்ந்து போகாதிருப்பதாக என்று ஊக்கப்படுத்தியவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்மேல் மகிழ்ச்சியாய் ஆனந்தப்படுவார், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்மேல் கம்பீரமாய் களி கூறுவார் என்று இருதய கலக்கம் மாற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஒடுக்கின யாவரையும் அந்நாளில் தண்டிப்பேன், முடவனானவனை ரட்சிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே ஆபிராமே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குக்கு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, நீ எங்கே போனாலும் அங்கே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யாக்கோபை தேற்றியவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலங்கொண்டு திடமனதாய் இரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கட்டளை இட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நடக்கும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று தைரியம் அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று பயத்தை மாற்றியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதிருங்கள், நிலை நின்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று விடுதலை அளித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்தவர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு துணைவர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்ல வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று கடலின் மேல் நடந்து வந்து பயம் நீக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு மாத்திரம் என்று யவீருவின் வீட்டில் பயத்தை போக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தை கொன்று அதற்கு பின்பு ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அநேகம் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், பயப்படாதிருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தலைமயிர் எல்லாம் என்ன பட்டிருக்கிறது என்று தனிமை பயத்தை போக்கியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது என்று வெளிப்படுத்தியவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, உமது அன்பினால் என் பயத்தை அகற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அறிக்கையிட செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமம் பலத்த கோபுரம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு உறுதியான நம்பிக்கையுண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று தைரியத்தின் ஆவியை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே,
முதல்வரும் கடைசியுமானவர் நானே என்று யோவானை தேற்றிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ளவராய் இருக்கிறேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற உயிர்த்தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற இம்மானுவேலே உமக்கு ஸ்தோத்திரம்.